கல்வாரி நாயகன் இயேசுவே என்ற புதிய புனித வெளிப்பாடல் வெளியாகிறது. நீங்கள் கேட்டு மகிழ்வதோடு நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். கடவுளே, தூயதொரு உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எமக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு இரக்கம் காட்டுகிறவரே உம்மை துதிக்கிறோம். எங்களை தண்டியாது எங்களை பாதுகாக்கிறவரே உம்மை துதிக்கிறோம். எங்களுக்காக எங்கள் மனமாற்றத்திற்காக காத்திருக்கின்றவரே உம்மை துதிக்கிறோம். இம்மட்டுமா எங்களை வழிநடத்தினவரே உம்மை துதிக்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களை அன்பு செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம். படைப்பில் சிறந்தது மனித படைப்பு என்று ஆண்டவரே எங்களை உம்முடைய மாட்சிக்கு சாட்சியாய் நிறுத்துகிறவரே உம்மை துதிக்கிறோம். உன்னதமானவரே உம்மை துதிக்கிறோம். எங்கள் உறைவிடமே உம்மை துதிக்கிறோம். போற்றுதற்கு உரியவரே உம்மை துதிக்கிறோம். எங்கள் புகழிடமே உம்மை துதிக்கிறோம். நீதியின் வலக்கரத்தால் எங்களை தாங்குபவரே உம்மை துதிக்கிறோம். எப்போதும் எங்களை காண்கிறவரே உம்மை துதிக்கிறோம். எங்களை காப்பவரே உம்மை துதிக்கிறோம். எங்களை தனியே விட்டு விடாதவரே உம்மை துதிக்கிறோம். எங்களை தவிக்க விடாதவரே உம்மை துதிக்கிறோம். எங்களை புறம்பே தள்ளி விடாதவரே உம்மை துதிக்கிறோம். எங்கள் குற்றங்களின் பொருட்டும் எங்களுடைய தீச்செயல்களின் பொருட்டும் எங்களை புறம்பே தள்ளி விடாதவரே உம்மை துதிக்கிறோம். நீடிய பொறுமையும் நீடிய சாந்தமும் உள்ளவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, எங்கள் வாழ்வை ஆராய்ந்து பார்க்க, எங்கள் வாழ்வை சீர்தூக்கி பார்க்க, எங்கள் வாழ்வை சீர்படுத்தி கொள்ள ஆண்டவரே எங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்களுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மகிமையும் ஆட்சிமையும் பெரிது ஆண்டவரே. உம்முடைய இரக்கம் அதனினும் பெரியதாக இருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்வு ஆண்டவரே அப்பா கடுஞ்சிவப்பா இருந்தாலும் உம்முடைய இரக்கம் எங்கள் மீது பொழியப்படும் போது அவை வெண்பனி போல மாறும் என்று வேதத்தின் வழியாக நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்வை ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் போட்டியும் பொறாமையும் கசப்பு உணர்வுகளும் வெறுப்பும் எங்களுக்குள்ளாக எப்பொழுதும் தங்கி இருக்கிறது. ஆண்டவரே அப்பா, சக மனிதர்களை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் எங்களுடைய உள்ளம் போராடுகிறது, தடுமாறுகிறது. ஆண்டவரே அப்பா, எங்கள் மனம் போன போக்கிலெல்லாம் வாழ்கிறோம். எங்கள் மனம் என்ன சொல்கிறதோ அதை நியாயப்படுத்தி வாழ்கிறோம். ஆண்டவரே, இந்த நிலை எங்களை விட்டு மாறட்டும். ஆண்டவரே அப்பா, நீர் எங்களை பார்க்கும்போது மகிழ்ச்சி அடையணும். ஆண்டவரே அப்பா, நீர் சொல்லியிருக்கிறீரே, இஸ்ரேலே, நீயே என் ஊழியன், உன் வழியாய் நான் மாட்சியுறுவேன் என்று. உம்முடைய மாட்சிமைக்குரிய பிள்ளைகளாக நாங்கள் மாறணும். ஆண்டவரே அப்பா, ஜெபிப்பதற்கும் துதிப்பதற்கும் உம்மை தேடுவதற்கும் ஆண்டவரே இறை சமூகமாக கூடுவதற்கும் மனமில்லாதவர்களாக, சாக்கு போக்கு சொல்கிறவர்களாக, அதை சலிப்புவையாக நாங்கள் கடந்து போகிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, உம்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று நீர் சொல்லுகிறேன். ஆண்டவரே, அநேக குறைகள் எங்கள் வாழ்வில் இருந்தாலும் அதை இந்த உலகத்திலே தீர்த்து கொள்ள நாங்கள் முயற்சிக்கிறோம். உலக மனிதர்களின் வழியாக தீர்த்து கொள்ள நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே, நீர் விடுவித்தாலொழி எங்களுக்கு விடுதலை இல்லை, நீர் ஆசீர்வதித்தாலொழி எங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. ஆண்டவரே அப்பா, இந்த நாளிலே உங்களுடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வு சீர்படுத்தப்படட்டும். ஆண்டவரே, துரு நீக்கி ஆண்டவரே புதிய படைப்பாய் மாற்றப்படட்டும். ஆண்டவரே, கசப்புகளும் வெறுப்புகளும் பொறாமைகளும் போட்டிகளும் வெறுப்புணர்வுகளும் உலக ஆசைகளையும் எங்களை விட்டு அகன்று போகட்டும். ஆண்டவரே, நிலையானது எதுவோ அதை நாங்கள் பற்றி கொள்ள எங்களுக்கு உதவி செய்தரலும். நம்முடைய வார்த்தை ஆண்டவரே எங்களுக்கு வாழ்வளிக்கிறது. அந்த வாழ்வு தரும் வார்த்தையை பற்றி கொண்டு அந்த வார்த்தையிலே ஆறுதல் அடையவும், அந்த வார்த்தை காட்டுகிற வழியிலே நடக்கவும் ஆண்டவரே எங்களுடைய உள்ளம் பக்குவம் அடையட்டும். ஆண்டவரே அப்பா, நாங்கள் இந்த உலக ஆசைகளிலும் உலகத்தனமான வாழ்க்கையிலும் வாழ்ந்த நாட்கள் போதும். ஆண்டவரே, உலகத்தையும் எங்களையும் நம்பி வாழ்ந்த நாட்கள் போதும். ஆண்டவரே அப்பா, உம்மை நம்பி வருகிறவர்களுக்கு நீர் அடைக்கலம் தருகிறீர், நீர் வாழ்வை காட்டுகிறீர், வழியை காட்டுகிறீர், எங்களை விடுவிக்கிறீர். ஆண்டவரே, அப்படிப்பட்ட உண்மை நாங்கள் பற்றி கொள்ள எங்களுடைய இருதயம் வாஞ்சிக்கட்டும். ஆண்டவரே, தாகம் கொள்ளட்டும். ஆண்டவரே, உம்முடைய அன்பு எங்கள் மீது பொழியப்படட்டும். உம்முடைய அன்பில் இருக்கக்கூடிய அந்த சுவையை நாங்கள் சுவைத்து பார்க்கட்டும். ஆண்டவரே
எங்களுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்துவீராக. அப்பா, திருப்பாடலில் சொல்லப்படுவது போல ஆண்டவரே, தூயதோர் உள்ளத்தை எங்களுக்கு கொடுத்தருளும். புதுப்பிக்கும் ஆவியை, உறுதி தரும் ஆவியை எங்களுக்குள்ளாக நீர் ஊற்றியருளும் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய தீச்செயல்களால், எங்களுடைய இந்த உலக ஆசைகளினாலே ஆண்டவரே உம்மை வருத்தப்படுத்துகிறோம். இதனால் நாங்கள் உம்மிடத்திலிருந்து, உம்முடைய திரு பிரசன்னத்திலிருந்து அகன்று போகிறோம் ஆண்டவரே. இந்த நிலை எங்கள் வாழ்வில் வரவே கூடாது ஆண்டவரே. அப்பா, நாங்கள் நீரோடை ஓரம் நடப்பட்ட மரம் போல உம்மை மட்டுமே சார்ந்து வாழணும். உம்முடைய வார்த்தையின் வழியாக நாங்கள் பலனடையணும் ஆண்டவரே. அப்பா, எங்கள் வாழ்வு மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சியுள்ளதாக இருக்கட்டும். கிறிஸ்தவர்கள் என்று ஆண்டவரே எங்களை கூறும்போது அப்பா, நாங்கள் உம்மை பிரதிபலிக்கணும் ஆண்டவரே. அன்பிலும் பகிர்விலும் ஆண்டவரை மன்னிப்பதிலும், பிறரை ஏற்றுக்கொள்வதிலும் ஆண்டவரை பாடுகளை சகித்து கொள்வதிலும் உம்மை போல வாழ எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. அப்பா, எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்கள் வாழ்வின் அனைத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் செயல்கள், முயற்சிகள், பயணங்கள், எங்களுடைய பணிகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பீராக. நீரே துணை நின்று வழி நடத்தியறலும். எங்கள் வாழ்க்கை சிக்கலெல்லாம் தீர்த்து ஆண்டவரே மகிழ்ச்சியின் நாட்களை எங்களை காண பண்ணுவீராக. இயேசுவின் திருப்பெயரிலே மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எமை அன்பு செய்கிற இறைவா போற்றி. எமை வழி நடத்துகிற இறைவா போற்றி. எமை காக்கின்ற இறைவா போற்றி. கடவுள் என்றும் நம்மோடு. நன்றி.